ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடந்த டிசம்பர் மாதம் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அந்த மழை வெள்ளம் பாதிப்புக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சும்மா நம்ம நேசரி சர்ச் வரைக்கும் போயிட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு இடமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நேசரித்து புதுக்குளத்தை பார்ப்போம். ஏன்னா மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது நம்ம புதுக்குளம் உடைந்து புதுக்குளத்துல எந்த தண்ணி இல்லாம ஆயிட்டு இப்போ தண்ணி லைட்டா வந்துகிட்டு இருக்கு. குளத்துல தண்ணி இல்லைனாலும் பூமி நல்ல தண்ணியை குடிச்சு வச்சிருக்கு. அதனால இங்க எல்லாமே பசுமையா தான் இருக்கு இப்போதைக்கு. இப்போ நம்ம நேசரித் பக்கத்துல இருக்கிற வளவன் நகரை பார்ப்போம். வளவன் நகர் நம்ம மழை பெய்யும் போது ஃபுல்லா இந்த வயக்காடு ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு. எல்லா பக்கமும் ரோடுலாம் தண்ணி அப்படி இருந்துச்சு. இந்த வளவ நகர் பக்கத்துல குளத்துக்குடி கடை நடை எல்லா நடமையும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வயக்காடு எப்படி பசுமையா இருக்கு பாருங்க, நல்லா வளைஞ்சு இருக்குது. இது எல்லாமே கடவுளுடைய கிருபை தான். வளவன் நகர் எல்லாரும் நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் வளவன் நகர் எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னு. இன்னைக்கு அங்க உள்ள வயல் எல்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்கு, பசுமையா இருக்குது. இனிமே நம்ம அடுத்து ஒவ்வொரு இடமா பார்ப்போம். இப்போ நம்ம பாக்குறது பால்குளம். இந்த இடம்லாம் எப்படின்னா ஒரு 10 அடிக்கு தண்ணி இருந்துச்சு பாத்துக்கோங்க. இங்க போட்டு தான் ஓடிச்சு. நம்ம வீடியோவை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நம்ம வீடியோ பாருங்க, டிசம்பர் டைம்ல நம்ம மழை வெள்ளம் டைம்ல போட்ட வீடியோஸ் பாருங்க. இந்த இடம் ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு. இன்னைக்கும் இங்க விவசாயம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப நேசரேத் டு ஆழ்வார் ரோட்ல நம்ம ரயில்வே கேட் இருக்கும்ல, அது பக்கத்துல உள்ள இடங்கள். இங்கேயும் ஃபுல்லா தண்ணி, எல்லா குளமும் உடைஞ்சு தண்ணி ஃபுல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த வயக்காடுகள் எல்லாமே நல்ல நிலைமையில இருக்குது பாருங்க. இது இப்படி இந்த ஆழ்வார்ல இருந்து நேசரித்து போற வழி சூப்பரா இருக்கு பாருங்களேன். அப்படி பச்சை பசைன்னு ஆயிட்டு ஃபுல்லா தண்ணி கட்டி கிடந்துச்சு. ஒரு 2 வாரம் தண்ணி கட்டி கிடந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் வயல் எல்லாம் நல்ல நிலைமையில இருக்குது. இம்மட்டும் நம்மளை காத்த இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்படியே நம்ம இந்த வழியா நேசரித் வரைக்கும் போறோம்.
நாம இப்போ இருக்கிறது வந்து வெள்ளமடம் பெட்ரோல் பல்க் பக்கத்துல இருக்க அந்த சந்தி. இந்த இடம்லாம் ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு, 4 பக்கம் தண்ணி ஓடிச்சு. இதுல பாருங்களேன் எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க, அப்படி நெல் எல்லாம் தெரியுது மணிமணியா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் கிருபை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய் பாய். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பாக மினி மாரத்தான் போட்டி நடத்துறாங்க. இது வந்து மார்ச் 3ஆம் தேதி நடக்குது. உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எதுவும் பார்க்கணும்னா இதை பாஸ் பண்ணி பாருங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இப்ப பின்னாடி QR கோடு வருது. இந்த QR கோடு மூலமா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பாய் பாய் பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.